ஹாய், வெல்கம் பேக். இப்போது நம்ம பிஓ சிலபஸ் இந்த சிலபஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஓவராலாக சிலபஸ் என்னன்னா நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது ஸ்பெசிஃபிக்காக தமிழ் சிலபஸை பற்றி ஒரு டீகோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதில் நான் பிரிண்ட் அவுட் போடாமல் இந்த மாதிரி நான் ஹேண்ட் ரைட்டனாக எழுதிக்கிட்டேன். இந்த மாதிரி எழுதும்போது நம்ம சிலபஸ் தனியாக நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம எழுதும்போதே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கைப்பட அப்படி எழுதிப்பேன். கொஞ்சம் அதிகமான பேஜஸ் போனால் மட்டும்தான் நான் பிரிண்ட் அவுட்டு ஜெராக்ஸ் இது மாதிரி போவேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி நீங்கள் சிலபஸை நீங்கள் வச்சுக்கணும். கண்டிப்பாக சிலபஸ் பிரிண்ட் அவுட் போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போது யூனிட் 1 இதில் தமிழ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு 18 கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு 18 கொஸ்டின் வரும். இப்போது இதில் பாருங்கள், பார்ட் 1ல் எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்ட் 1 சங்ககாலம் முதல் தற்காலம் வரை. இப்போது இந்த சங்க காலம்லேருந்து தற்காலம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். இப்போது சங்க காலம், அதாவது சங்க இலக்கியம் அப்படின்னா, சங்க இலக்கியம்னா ஃபஸ்ட்டு என்ன, அது எதெல்லாம் நம்ம சங்க இலக்கியம்னு சொல்லுவோம், அதை பற்றின ஒரு விளக்கம் இந்த இதில் வரும். சங்கம் பற்றிய குறிப்புகள். சங்கம் பற்றிய குறிப்புகள்னால் முதல் சங்கம், இடைச்சங்கம் அண்டு கடைச்சங்கம். இது யார் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் இந்த இதில் வந்துடும். அதுக்கப்புறம் எட்டுத்தொகை 10 பாட்டு. இதுதான் பாட்டும் தொகையும். எட்டுத்தொகை 10 பாட்டு. எதெல்லாம் 8 தொகையில் வரும், இதெல்லாம் 10 பாட்டில் வரும் அப்படின்ற டீட்டெயில் இதில் வந்துடும். அதேமாதிரி சங்கம் பற்றி பொதுவான அந்த குறிப்புகள் எல்லாம் இதில் வந்துடும். அப்போ சங்க இலக்கிய சிறப்புகள், அது ஸ்பெசிஃபிக்காக அதோடைய சிக்னிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்க இலக்கியத்தோடைய சிறப்புகளை பற்றி இந்த இதில் வந்துடும். அப்போ சங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த 5 டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 2. பார்ட் 2ல் பார்த்தோம் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாட்டும் தொகையும் 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 14 கீழ்கணக்கு நூல்கள் அண்டு காப்பியங்கள். அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்னலாம் 14 கீழ்கணக்கு நூல்கள் அதில் வரும். அதோட அறநூல்கள்னால் திருக்குறள், நாலடியார் இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அறநூல்கள். இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் எதெல்லாம் நம்ம அறநூல்கள்னு சொல்லுவோம், அதை பற்றின விஷயங்களை நம்ம படிக்கணும். அதேமாரி அதான் நீதி நூல்களுடைய சிறப்புகள். அதேமாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் நீங்கள் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க. ஐம்பெருங்காப்பியங்கள்னால் அது என்னென்ன வரையறைக்கு ஒரு 4 வரையறைக்கு உட்பட்டு வந்துச்சுன்னா அது ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லுவோம். அதில் ஒன்றோ சிலவோ குறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அது ஐஞ்சிறுங்காப்பியங்கள்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னலாம் இந்த ஐம்பெருங்காப்பியத்தில் வரும், எதெல்லாம் ஐஞ்சிறுங்காப்பியத்தில் வரும் அப்படின்ற டீட்டெயில் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் பார்ட் 3. பார்ட் 3ல் பக்தி இலக்கியங்கள் அண்டு சிற்றிலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கள் அப்படிங்கும்போது நம்ம இதில் யாரை பற்றிலாம் படிக்கணும் அப்படின்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். அதேமாதிரி தேவாரம், திருவாசகம், அது மாதிரி பக்தி இலக்கியங்களை பற்றி படிக்கணும். 4000 திவ்ய பிரபந்தம், இது திருமந்திரம், திருமூலர், திருப்புகழ், பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், கம்பராமாயணம், மகாபாரதம் அண்ட் பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம். இது எல்லாமே நம்ம இந்த பக்தி இலக்கியங்கள் அண்டு சிற்றிலக்கியங்கள் இந்த இதில் கவர் பண்ணணும். சிற்றிலக்கியங்கள் அப்படின்றது 96 வகை பிரபந்தங்கள்.
கோவை, பிள்ளைத்தமிழ், களம்பகம், உலா, தூது, பரணி, பல்லு, குறவஞ்சி, அந்தாதி, இது எல்லாமே வந்து சிற்றிலக்கியத்தோடைய இந்த வகைகள். இது வந்து கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின் வந்து வரும். ஓகேங்களா. பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியும் சரி பிஓலையும் சரி நமக்கு வந்து கொஸ்டின் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த பல்லு இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா. சிற்றிலக்கியத்துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3ல் சமயங்கள் வளர்த்த தமிழ். சமயங்கள் வளர்த்த தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து சமணமும் தமிழும், சமண சமயத்தோடையும் தமிழையும் வந்து எப்படி வந்து அதில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்க்கணும். அதேமாதிரி பௌத்தமும் தமிழும், அதுக்கு இஸ்லாம். எப்போதுமே இந்த இஸ்லாம்லேருந்து ரிப்பீட்டடாக நமக்கு கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இஸ்லாம் அண்டு கிறிஸ்தவம். லாஸ்ட் டைம் கூட நபிகள் நாயகத்தோடைய அந்த வரலாறை பற்றி யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இந்த இஸ்லாம்ங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த சமயங்கள் வளர்த்த தமிழில் இந்த ரெண்டுலேயுமே நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து சித்தர்கள் இதை வந்து நம்ம 14 சித்தர்கள் பற்றி நம்ம வந்து பார்க்கணும். அதேமாதிரி தற்காலத்துலேருந்து தமிழ் உரைநடை வளர்ச்சி, இந்த தமிழ் உரைநடையில் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி புனைக்கதைகள், நாவல் புதினங்கள், அதேமாதிரி வந்து தமிழ் சிறுகதை தோற்றம் வளர்ச்சியும், இந்த தமிழ் சிறுகதையோடைய தந்தைன்னு யாரை சொல்வோம், அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்து வந்துட்டுருக்கு. அதுமாதிரி நாட்டுப்புற இலக்கியம், நெக்ஸ்ட் வந்து கட்டுரை இலக்கியம். ஓகேங்களா. இது வந்து பார்ட் 3ல் வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இலக்கணம். இதுவும் வந்து பார்ட் 3லே வந்து கவர் ஆகுது. சமயங்கள் வளர்த்த தமிழுக்கு அது கட்டுரை இலக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து இலக்கணம். இலக்கணத்தில் வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு அண்ட் அணி இலக்கணம். லாஸ்ட் டைம் வந்து அணி இலக்கணத்துலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அதிசய யோக அணி, அதை வந்து வடமொழி நூலாக வந்து எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அணி இலக்கணத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இப்போது தமிழ் வந்து நம்ம எத்தனை டாபிக் படிக்கணும்னு சொல்லி பாருங்கள். ஒரு 45 டாபிக் நம்ம வந்து படிக்கணும். 18 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து தான் வரும். வேறு வெளியிலேருந்து நம்ம எங்கேயுமே வந்து போக வேணாம். ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லை. ஸ்கூல் புக்கில் வந்து கொஞ்சம் கவர் ஆகும். பட் எல்லாமே நம்ம வந்து டிகிரி லெவலில் தான் படித்தாகணும். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே லிட்ரேச்சர் பார்ட். அதாவது லிட்ரேச்சர் அதை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து தேடி படிக்கணும். சிலபஸை தாண்டி நீங்கள் எங்கேயுமே வந்து வேஸ்ட்டாக வந்து படிக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் நமக்கு சிலபஸ் வந்து கவர் ஆகுதோ அது ரிலேட்டடாக அதை தான் நம்ம வந்து தேடி படிக்கணும். இப்போது தமிழ் சிலபஸை பற்றி வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டைம் நம்ம தமிழ் சோர்ஸை வந்து நம்ம ஒரு டைம் வந்து நம்ம ஒரு கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஓல்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ எதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு டிகிரி லெவல் நம்ம படிக்கிறதுனால, இப்போ ஸ்கூல் புக் அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஸ்கூல் லெவலில் படிச்சிருப்பீங்க. இல்லைனா வந்து ஏதோ ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க தமிழ். அப்போது இது வந்து டிகிரி லெவலுங்கும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக தமிழ் வந்து
கொஸ்டின் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமா, இதெல்லாம் எதில் கவர் ஆகுது அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, சிலபஸ் வந்து டீகோட் பண்ணுங்கள். சிலபஸை டீகோட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த கோர் பாயிண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கோர் ஏரியாவை வந்து மார்க் பண்ணி வைங்க. அப்போ நீங்கள் திரும்பி வந்து செகண்ட் டைம் படிக்கும்போது அந்த கோர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ அதை சுற்றி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு செட் பண்ணுறாங்க, அவங்களுடைய தாட், அவங்களுடைய இதை வந்து நம்ம எப்படி வந்து கேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்கள்ட்ட டைரெக்டாக நம்ம வந்து கேட்க முடியுமா, என்னென்ன கொஸ்டின் வந்து எடுக்க போகிறீங்கன்ட்டு, அந்த மாதிரி கிடையாது. அவங்க எப்படி வந்து கொஸ்டின் வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நமக்கு அதுதான் வந்து கோர் பாயிண்ட்டாக இருக்கும். அதை சுற்றி வந்து கொஸ்டின் நமக்கு வந்து அமையப்போகுது அப்படின்ட்டு தான் நம்ம நோட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து போடணும். தேங்க்யூ.